கரடி அம்மா பழுன்னு என்கிட்ட கத்துறா. ஒரே அடப்பாக வருது, இருட்டு கட்டிக்கு வருதுங்க. மதியம் கரெக்டாக 1 மணிக்கிட்ட ஆப்போது சொல்லி வச்ச மாதிரி சாரில் வருது. அதை போட்ட மோசமாக வருதுங்கிட்டு டே பழுனே பாப்பி வந்துட்டாங்க 2 பேர். எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, நல்லா தூங்குறாங்க. நானே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டீங்க, நல்லா தூக்கம் வந்துச்சு. சரி வீல் நல்லா மேஞ்சாங்க தூங்குன்னு பார்த்தா அங்கிட்டு ஒரு அடப்பா வந்துருக்கு. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் மிஸ் வைரம். கொஞ்சம் ஓட்டம் பிடிக்கணுமா இல்லாட்டி எங்கே மரத்தில் நிப்பாட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். மொட்டை பழுனே நீ வந்துட்ட, இங்கே கண்ணு மைய காணா, நெத்தி போட்டு வந்துட்டா, பூச்சி இருந்தால் வந்துட்டான்னு நினைக்கிறேன். பயவுள்ள குட்டி மழை காணும். வந்துருச்சு கத்த போகிறாங்க, எந்திரிச்சிட்டாங்க, கத்தரிச்சாங்க யாத்தே கரையை போகிறோம். அது மரத்தில் நில்லுங்க, வாங்க நான் விரும்பாண்டி பையாப்பிலே வாடா. இந்த கொஞ்சம் நல்ல அகலமான மரம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 உருப்படிக்கு மேலே நிற்கலாம். ஒடியாப்பா 2 பேரோட ஆடும் சேர்ந்து ஒன்றா மேய்து அன்னைக்கு மாதிரியே. அங்கிட்டு மேயில படுக்குதுன்னு அர்த்தம். அங்கிட்டு படுக்க அவ்வளோதான், நின்றுச்சு, வெளியே போகாதா. இந்த வேண்டாம் கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும்னு நினைக்கிறேன். வரட்டும், நனையத்தான் போகிறோம். நான் நல்லா தூங்கி கிடந்துக்கேன். எனக்கு தலைவலி வேறு லைட்டாக சளி பிடிச்சிச்சு, அலர்ஜி, தேமல், காய்ச்சல் போன்ற மாதிரி அந்த மாதிரி வந்துருச்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்புன்னு பார்க்குறேன், இப்போ இவ்வளோ ஊசி போட்டுருச்சு வேறு. இதை விரிச்சிட வேண்டியதாங்க. கொடையை வந்துரு. சாரை விழுந்துருச்சு. பசங்களை தயாரானுங்க. அவர் அந்த பக்கம் அந்த மரத்தில் கொடையை பிடிச்சி உட்காந்துட்டாரு. அங்கிட்டு ஒரு 20 ரூபி மேய்கிறாங்க. ஸ்கைபாலே நிற்கிறா வராங்கண்ணே, போய் என்ன இல்லை நல்லா உரைச்சி வருது. வாடா கருப்பு வாடா சிலுக்கை பா. இந்த கண்ணு மை தான் காணோம், எங்கே போனான்னு தெரில. நானும் பார்க்காம விட்டுவிட்டேன். இந்த வந்துட்டாளா, நானும் பார்க்கல. எந்த இருக்காடா, நானே பார்க்கல. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு காற்றடிக்குது. ஒரு அந்த காற்றுக்கே ஆடு மாடு மூஞ்சி வீங்கி போயிரு வேறு. ஆகாத மழை பெஞ்சிக்கிருக்கு. நல்லா சடத்தனை அடிச்சு விட்டு போனாலும் வெயில் அடிச்சா தெரியாது. சும்மா இந்த மழை சீக்கு தான் வரப்போகுது. இல்லைங்க, இதில் ஒரு குரூப் நின்றுச்சு, இந்த அங்கே ஒரு குரூப்பில் அங்கிட்ட ஒரு நின்றுருக்கு. அவர்கிட்ட ஒரு 4-5 உருப்படி நிற்கிது. நம்ம நண்டு மூட்டை அந்த நிற்கிறா ஒரு தனியாக. அங்கே என்கிட்ட இரசடிக்காமல் இருக்கோல இந்த பக்கம். கூடிருச்சு. நெல்லுக்கா எங்கே இருக்கா சுப்புத்தாயே, என் பழகு மகளே. மாதிரி எல்லாத்துக்கும் கருவாடு கட்டி விட்ருக்காங்க. இந்த மாதிரி கருவாடு கட்டினா காணும், அந்த மாதிரி வராது. கழுத்தில் கட்டி விடணும். நம்ம பசங்களுக்கு கட்டணம் வேறு, கருவாடு தண்ணி தான் அலசி விட்ருக்கோம். இன்னும் கழுத்தில் வர கட்டலை. என்னங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி நின்றுச்சு. ஆனால் அந்த பக்கம் விரிச்சிச்சு. நமக்கு பின்னாடியே ஒரு அடப்பாக இருக்குது. அவ்வளோதான் மழையா, இதுக்கு தான் அந்த பில்டப்பா. பயவில் நல்லா தூங்கி கிடந்த ஊசி போட்டுருச்சு என்னையும் சேர்த்து. இப்படியே மழை பெஞ்சுன்னா வந்துச்சுக்க. சீக்கிரம் நம்மளும் பாடியாக போகிறோம். அப்புறம் யூடியூப் லீவ் விடணும் போல் தெரியுதுங்க. ஆத்தி வந்துச்சுக்க, நல்ல மழை தான் வருது. சுமார் 5 மினிட்ஸ் வாஸ் தொழிக்கும், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். போய் கரடி நான் போச்சோன்னில்லை, எங்கே கேட்குறேன் நீ வா. இந்தா அப்படியா வா, நிற்காத வரு, நல்லா சடத்தனை அடிக்குது. மேகமே இல்லையாடா, எங்கிட்ட வருது மழை. எனக்கு நல்ல மழை வருது. கூடு கரடியா, யாப்பே போ இல்லை நிற்பியா. பரவாயில்லங்க, இது ஆடுங்க நனையாமல் இருக்குது, செம்மையாக இருக்குது பிளேஸு. பரவாயில்ல அப்படின்னுட்டுங்க, எவ்வளோ வெளியே இருக்கக்கூடாது, தூத்த நிற்கிற வரைக்கும் அப்படின்னு. அங்கிட்ட ஒரு குரூப் நல்லா அந்த நல்ல மரமாக திருக்கோல ஒத்த போட்டு மேகத்தை காணா. ஆனால் மழை மட்டும் வருது, எங்கிட்டிருந்து வருதுன்னு தெரியல. அதிசயமாக இருக்குங்க. கார்த்திகை மாற்ற மழைண்டு நிரூபிச்சு மேகமே இல்லாட்டி கூட இந்த காற்றடிக்குது பார்த்தியா, அதில் தான் பைபிள் நமக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. நின்றுச்சுரா, ஆனால் யாரும் வெளியே வராதிங்கப்பா. சிசுக்கா நின்றுக்க, திருப்பி இன்னொரு எங்கிட்ட வரும். அங்கிட்ட ஒரு பக்கம் தான் இருக்குது. அன்றைக்கி நல்லா வெடிச்சுங்க பாருங்க, எப்படி வித்தியா மாறிச்சுத்தியா, 5 நிமிஷத்துக்குள்ளே மாறிடுச்சுங்க. என்ன ஒரு அதிசயமான கிளைமேட். நேற்று அந்த அளவுக்கு சாரலாம் இல்லவே இல்லைங்க. நைட்டும் கூட அந்த அளவுக்கு இல்லை, பனி, சரியான பனி. ஆனால் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு ஒரு இதே மாதிரி சாரை விழுந்து அப்படி மறுபடியும் இதாகி போச்சு. அதுக்கப்புறம் நின்றுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பெய்யறதான் சரி, அந்தளவுக்கு பெருசாக இது விழுது. ஆனால் பனி மப்பை கொட்டுங்க, சரியான பனி விழுதுங்க. என்னங்க நம்ம ஊருக்குள்ளே பெய்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அங்கிட்டு பெய்கிற மாதிரி தெரியுது, எங்கிட்ட மழை இருந்தால் வெயிச்சிச்சுங்க கிட்டே. அப்படியே அந்த பக்கம் போகுது, ஊருக்குள்ளே போகுது. ரொம்ப சந்தோஷம். அப்படியே போட்டோம். அடிச்சிருச்சு. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் மழை வந்துருச்சு. அவ்வளோதான்டா, நம்ம மழை நின்றுச்சுரா. இன்றைக்கி நான் லஞ்சு கொண்டு வரலங்க, விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம உண்ணாவிரதம், பசங்களே உண்ணாவிரதம், நம்மளும் உண்ணாவிரதம் மாதிரி லஞ்சு எதுவும் கொண்டு வரல. வாட்டர் மட்டும் கொண்டு வந்து இருந்தாலும் தண்ணி அவ்வளோ தாக எடுக்காது. சாப்பாடு எதுவும் கொண்டு வரல. வந்தோடனே பேசாமல் படுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க என் கூட சேர்ந்து படுத்துட்டாங்க. வாக்கியாரே படுத்துச்சு. அப்போ தான் கடை நம்ம மெயின் போய் படுத்துட்டாங்க. நான் எதிர்த்து பார்க்குறேன், 4-5 பேர் தான் அங்கிட்டு போச்சு. கண்ணு மைய குட்டியம்மா பூச்சி. அப்புறம் திருப்பி எல்லோரும் வந்து திருப்பி இங்கேட்டாங்க. அவரோட அதுக்கு முன்னாடி வந்துச்சு. அவர் இந்த அங்கிட்ட உட்காந்துட்டார். எங்கிட்டும் போலங்க, ஆடவே முடியல. மனுஷனே பாடி வீக் ஆகிடுச்சு, ஆட தான் பாவம், என்ன செய்ய. தெக்க பாருங்க, சரியான ஒரே அட்டப்பாக இருக்குங்க. சரியான சாரம் அந்த பக்கம் தான் போகுது. எங்கிட்ட நமக்கு லேஸு எல்லாம் வந்துட்டிங்களப்பா. இப்போ ஒரு மழையில் படுத்து கிடக்க முடியல. இவளை வீட்டில் விடாமல் மட்டும் சிக்கா உள்ளே போய் படு. அங்கிட்டு கூட இரசடிக்காமல் இருக்குது, அங்கிட்டு கொஞ்சம் இரசடிக்குது. இவர்கிட்ட நிறையா மூலிக்குட்டி நிறையா இருக்குங்க. நம்ம பழைய மூலிக்குட்டி விழுந்தது. தங்க ஒன்று நிற்கிதா, தங்க ஒன்று இருக்குது. தங்கிட்டா காதை பார்த்தியா. வேறு இன்னும் ஒன்று இருந்துச்சு, எங்கிட்ட இருந்துச்சு, உள்ளே போயிடுச்சு. அவளை காணோம். கைப்பால் மலைக்கு வெத்தலை போடுறா, வேறு ஒன்றும் நல்லா மிக்ஸி அரைக்கிறா. அவளுக்கு நல்லா இந்த டயத்தில் ஆடு மாடுக்கு எங்கிட்ட செரிமான பகுதி இந்த நேரத்தில் நல்லா தப்பிச்சுக்கிறது. அந்த மேய்ச்சதை அரைச்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் இந்த வெறிச்சிருச்சு. காலையில் யாரும் வாசல் ஒழிக்கிற போல் வீட்டில், அதனால வாசல் ஒழிச்சிட்டு போயிடுச்சு மழை. ஒவ்வொருத்தனா பசியில் அப்படியே பையாப்பில் 2 துத்தி கடிச்சா தான் உண்டு. இன்னும் வேறு எதுவும் கடிக்க முடியாது.
வாடா 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 தண்ணி குடிச்சில்ல நன்றா வர மூலி தான் நம்ம தான் வர மாறு எத்தனை இருக்கும் மாறு நல்ல நாராக வித்தியாசமான பறவை நல்லா இப்பயே இருக்கிற மீன் புழுவெல்லாம் பிறக்க வருதுங்க. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிச்சுலாம். நண்பர்களே, கிட்டத்தட்ட கிபி 3 நாளுக்கு பிறகு நான் வீடியோவை தொடங்குகிறேன். அன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை ஸ்டாப் பண்ணேன் மதியம். அதுக்கப்புறம் லைட் ஃபீவர் வந்துருச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதே வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்படுகிறது. ஒரு நாளுக்கு நல்லா வெயில் அடிச்சிச்சு, ஒரு நாளுக்கு வழக்கம் போல் கொஞ்சம் மாடம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆனால் பனி பிச்சு விடுதுங்க. ஓடிட்டேன் பார்த்தீங்களா, நரி குள்ள நரி எங்கிட்டு பார்த்தாலும் பசுமையாக தெரிகிறது. குள்ள நரி மழை விட்ட பின்னாடி 2 நாள் வெயில் அடித்த பின்னாடி நல்லா பச்சை பசேன்னு வந்துடுச்சுங்க. பனித்தண்ணி உடனதுனால கொஞ்சம் எப்பயுமே வழக்கம் போன மணி 11 மணிக்கு மேலே தான் பற்ற வேண்டியதாக இருக்குது. மசூக்கிட்டே ஆரம்பிச்சாயிடா, ஸ்கைப்பால் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாயிடா. என்ன உங்கள் 2 பேத்துக்கு என்ன ஸ்கைப்பால் அட்டாக் பண்ணுறேன்? வரைக்கும் வரவர் அம்மாவுக்கு முட்டு கொடுக்க வர்றான். தெரிய வலுன்னு எதுக்கிறவர் இப்போ முட்டு என்கிட்ட பாய்ந்து போகிறாங்க. பலூன்னு பரவாயில்ல, வரைக்கும் ஸ்கைப்பாலுக்கு சப்போர்ட் பண்ணுற பரவாயில்ல, எதிர்த்து முட்டுறா. இப்போ கண்ணுமே என்கிட்ட இருந்து வர்றா. இப்போ வரிக்குதிரை மிரட்டவா? எப்படி வரிக்குதிரை டாப்பு தான். சரி வாங்க, போதும் மரத்தை பெண் பார்த்தது. அப்படியே 2 துத்திக்களை, இந்த எலிக்கால் கீரை எதாவது சிக்கிறத பிறக்கிட்டு இருந்தேன். இதிலே மடக்கி நேற்று ஃபுல்லாக இதிலே விட்டேன். 3 நாளைக்கு 3 விதமாக விட்டுக்கிட்டே தெரிஞ்சுங்க. வாங்க கருவஜி காய்ஸ், இங்கே வெரி சூப்பர் சன்னு. அந்த காணா பாடு தனியாக இருப்பேங்க. அப்புறம் ஆணிங்க அவன் இந்த ஆணிக்கிறானா அப்படியா மசூக்கிட்டே கரடே. வாங்க, இந்த தின்றால நம்ம ஜெசிகா, இந்த கொடி தாங்க நல்லா தரையில் படுந்து கிடக்கு. நல்லா தின்றாங்க. இந்த கொடி தான் இந்த வட்டத்துக்குள்ளே ஃபுல்லாக கிடக்கு. இதை தின்றாலே போதும். ஆனால் சாயந்தரம் நல்லா திம்பாங்க. சாயந்தரம் நேரம் அந்த வட்டத்தில் விடணும். எங்கிட்டோ அதை ஒன்று இதை ஒன்று கடிச்சு வகுத்துனப்புறம் நல்லா கடிச்சிட்டு வா. அவன் எங்கேயும் போக மாட்டாங்க. இப்படி திருப்பி அங்கிட்ட வருவாங்க. இந்த 3 நாளுக்குள்ளே தான் தரையை லைட்டாக காஞ்சிருக்கு, தண்ணி ஊற்றிருக்கு. ஆனால் ஈரை இருக்குது. ஈரப்பே இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாசி வரைக்கும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது. அதனால் ஆடுகள் இப்போ எல்லாத்துக்கும் எப்படி காண இருக்குன்னு கேட்டிங்களா பரவாயில்ல. அதே போல் செத்து புண்ணு அது குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு பொடியை வச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன். சுடு தண்ணியை வச்சு போட்டுக்கிட்டு அந்த ஸ்ப்ரே வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா குறைஞ்சிச்சுங்க. நல்லா கேட்குது. இந்த கொடியை பார்க்கையில் வெள்ளரிக்காய் கொடி மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. இப்போ காமிச்சதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு வகையான ஆடு நல்லா திங்கும். இதனால் மரத்து மேலே படரணும். அந்த மாதிரி முள்ளு மேலே பட்டிருந்தா தான் நல்லா திங்கும். இதெல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி நான் தெரிஞ்சு நிறையா முளைச்சிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷமாக நான் தெரியல, பக்கத்தூரில் நிறுத்து திங்க போடும்போது கோடையில் அந்த ஒரு காய் மாதிரி விதை படிக்கிட்டே வந்தேன். அதை எங்கிட்ட போட்டு விட்டேன். உங்கள் வீட்டு சொன்ன கரை இந்த பக்கமெல்லாம் போட்டேன். அதெல்லாம் வளர்ந்துச்சா என்னாண்டே தெரிலங்க. நல்லா அது ஒரு இலை நல்லா பார்க்க பெரிய இலையாக திணிச்சு. அதெல்லாம் ஆடு நல்லா திணிச்சு. ஆனால் போட்டேன் நிறைய பிறக்கி. இந்த வட்டம் போனால் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். வேகமாக போவாங்க, ஒன்று விடாமல் மேய்கிற மாதிரி. ஆனால் போயிட்டு இருந்தால் அந்த மரத்தில் அங்கே நாங்கள் படுத்துக்கிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு ஆடு ஒன்று குட்டி போட்டு தன்னாலே இறைச்சி வருங்க. அந்த மரத்துக்குள்ள தாங்க குட்டி போட்டு பத்திரமா வச்சிருச்சு. இப்போ அது இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதராச்சு. உள்ளே ஆடு குட்டி இருக்குமான்னு தெரில. இந்த புதருக்குள்ளே வச்சு அந்த ஆடுக்கு பரவாயில்ல 2 குட்டியை நல்லா வச்சிருச்சு. எங்கடா அவ்வளோமா போகிறாங்க? இன்னும் பாதி ஆடு வரவே இல்லை. நேற்று ஃபுல்லாக எங்கனே விட்டேன். 2 மணி நேரத்துக்கு தெரிஞ்சாங்க. அப்புறம் 2 மணிக்கு மேலே அந்த முள்ளுக்குள்ளே விட்டேன். அப்புறம் 3 மணிக்கு அப்புறம் விட்டேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க. பேசாமல் ஒரு மரத்தில் இந்த மரத்தில் தூங்க அந்த மரத்தில் அப்படியே பையன் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு நம்ம ஆடு விட்டத்தை பார்த்து மானத்தை பார்த்துக்கிட்டு தூங்கிட்டே இருப்பேன். ஆனால் எங்கிட்டு போகல. நாய் இப்போ எதுவும் வர்றதில்லை. அவங்க என்னை தாண்டி எங்கிட்டு போக மாட்டாங்க. அந்த வட்டத்திலே மேய்வாங்க. அப்பப்போ டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்திரிச்சு பார்ப்பேன். இருக்கீங்களாண்டா இருக்கேன்ட்டு வாங்க. அப்புறம் திருப்பி மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த பக்கம் ஒரு முந்தானத்தை அங்கிட்டு மேய்ச்சேன். அங்கிட்டு அதை விட அசையவே இல்லை. அங்கனே மேய்ச்சாங்க. என்ன சாரல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னாண்டே தெரிலங்க. இந்த இடத்துல வந்தால் மட்டும் இந்த மாதிரி வெள்ளைக்கெல்லாம் குமிச்சிச்சு. எங்கேனா ஒன்று திருப்பி இந்த அங்கிட்ட ஒன்று இருந்தால் அந்த பக்கம் ஒன்று இருந்து காட்டுறேன். எங்கிட்ட எரிஞ்சுங்க. இந்த சில பக்கத்தில் எங்கிட்ட எரிஞ்சு இன்னும் இருந்துச்சு. ஏகப்பட்ட கும்மி போட்டிருந்தாங்க. இதில் விவசாயம் பண்ணாங்க. ஆனால் விவசாயம் பண்ணாலும் கல்லெல்லாம் பறக்கி ஒரு இடத்துல ஒரே இடத்துல குமிச்சு வைப்பாங்க. ஆனால் இதுனா கிட்டத்தட்ட 10 அடிக்கு ஒரு கும்மி போட்டு வச்சுருக்காங்க. என்னென்னு தெரியவில்லை. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல். அது என்ன ஏகப்பட்ட கும்மி இருக்குது. அது உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் நான். இப்போ பாருங்க வந்துருச்சுங்க. நான் அந்த சுருக்கு புல்லுன்ற மாதிரி இந்த புல் நல்லா கிடம்பா நல்லா மேயும். உங்களுக்கு தெரியுதா? இந்த புல் அப்படியே கொஞ்சமாக கிடம்பா நல்லா கடிக்கும். காண வந்தால் ஆனால் ரொம்ப கடிக்க முடியாது. பாருங்கள் இன்னும் இங்கே தண்ணி கிடக்க பார்த்தீங்களா? மழை பெஞ்சு 8 நாள் நின்றுச்சு. இன்னும் தண்ணி நிற்கிது பாருங்க. பள்ளத்துக்கு குடிக்க தண்ணிக்கு நல்லா இருக்குது. ஆனால் குடிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஈரத்துக்குள்ளே விடவே கூடாது. இந்த மாதிரி ஈரமே விடாமல் காட்டியிருந்தேன். 3 நாள் எங்கிட்டே வச்சு மேய்ச்சேன். இப்போ தான் வந்துட்டாங்க இன்றைக்கி. இந்த சுருக்கு புல்லை மாடு காண வந்துச்சுன்னா வாய்க்குள்ளே புண்ணு வந்துடும். வாய்க்கானில் கடிக்க முடியுங்க. அப்படியே உள்ளே போய் சரச்சன்னு குத்தும். கடை மாடெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாடுக்கு காண வந்துச்சு. இந்த வட்டம் நம்ம ஊரில் வராத ஆடு மாடு காணலைங்க. இந்த வட்டம் ஓவருங்க, ரொம்ப ஓவர். எல்லாத்தையும் நொடிக்கி பிடிச்சி. மழை இல்லாமல் ரொம்ப நொடிக்கி பிடிச்சா. எங்கிட்ட இப்போ தான் 1 வாரம் கழிச்சு ஃப்ரீயாக இருக்குது. இந்த வர்றேன் என்ன பண்ணிக்கிறீங்க? ஏன்னா எக்கு போட முடியாதுல்ல. இன்னும் வளரணும். தழுக்கிட்டு நல்லா எக்கு போடுறது நல்லா வரணும். நல்லா இலை மாறிச்சு, புழுவெல்லாம் மாறிடுச்சுங்க. வாரு மோனிக்கா எங்கிட்டு காலை போட்டுருக்கா?
சரி அத்தா மோனிக்கா கீழே வீழ விழுந்துடாத, கால் மாட்டிக்கிறாத. ஒரு காலத்தை திருசா பார்த்த கால் மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு ஆனால் இப்போ பரவாயில்லைங்க. மோனிக்கா கரெக்டாக அந்த நேக்கு போக்கு தெரியுது நம்ம பண்ண வரானக்கா. கரடி டாட்டர் உள்ளே என்ன பண்ணிக்கிருக்கேன் பாரு, நல்ல புதருக்குள்ளே போயிருக்கு. இந்த மாதிரி புதருக்குள்ளே தாங்க இப்போல்லாம் சொரட்ட பம்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் எங்கிட்டு காலை வைக்கிறோமே தெரிலங்க. நானே இப்போ ஏதோ ஒரு குட்டிக்கு காதை எடுத்து விட்டேன் ஒரு 2 நாள் முன்னாடி. சரியான ரொம்ப புதராக போச்சு, கால் வைக்க முடியல. எங்கன்னாலும் கூசாமல் வைக்கிறாங்க பசங்க எல்லாத்துக்கும். ஏன்னா இப்போதைக்கு தேலுகீழ் இருக்காது, எங்கன்னா இந்த சின்ன குட்டி பாம்பாக தெரிந்தால் தான் உண்டு. பாபி நீ அடங்க மாட்டே பாபி, தண்ணிக்குள்ளே வந்துக்கிட்டு இப்போ தான் கால் சரியாச்சு. கேட்க மாட்டேன் அந்த பூவை திங்கிறேன்னு ஊடி அங்கிட்டு. இப்போ தான் கால் பரவாயில்ல, ரொம்ப இதாக இருந்தாங்க. செனக்குட்டி வேறு இப்போ தான் லைட்டாக பைய இறக்குறா. பையக்குள்ள இப்போ தான் கால் காண கொஞ்சம் சரியாது, அதுக்கோ வேலையாக காட்டுது. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? அம்முனி கூட சேர்ந்துட்டியா? அம்முனி உனக்கு ஃப்ரெண்டாக 2 பேரும் 2 பேரும் ஃப்ரெண்டாக அம்முனியா? பரவாயில்ல அம்முனி. அங்கே ஒரு குறுப்பாடு எல்லாமே நல்லா ரெஸ்ட் எடுத்து படுத்து கிடக்கவர். நான் படுத்து கிடக்கா நம்ம பசங்க ஒரு 2-3 பேர் இந்த அங்கிட்டு படுத்தாங்க, வந்துட்டாங்களான்னு தெரில. மேய்ங்க இன்றைக்கி வடக்கு பக்கம் தாண்டி இந்த நம்ம சிட்டுப்புள்ள ஒருக்கி தான் இன்னும் கால் தாங்கி நடக்கிறா. என்னன்றே தெரில. நானும் இப்போ காலை கழுவி பார்க்குறேன், முள்ளு குத்துனா தெரில. இந்த சிட்டுப்புள்ள கிட்டே வரமாட்டேன், பிடிக்க முடியல. எங்கே வர்றி? என்னத்தை தின்ற? இந்த சிட்டுப்புள்ள இந்த எங்கே வர்றி? அவளை பிடிக்க முடியாதுங்க. அது போக முக்கியமான ஒரு ஜீவராசி நம்ம கூட்டத்தில் லீவ் போட்டிருக்காரு. நீங்கள் நேரம் பார்த்துருந்தே கண்டுபிடிச்சிருக்கலாம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம பெரிய கடா பெருமாண்டி லீவ் போட்டேன் பையன் உள்ள. கருவச்சே இதுக்கு அவ்வளோ சும்மா ஓயா முட்டிக்கிட்டே இருக்க பண்ண மரத்தை. வர நீ ரொம்ப முட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கருவச்சே எங்கே மகளங்க வாடா. பால் கலவாணி ரொம்ப நல்லா அப்படியே இப்போல்லாம் அவங்க அம்மா மறந்துட்டான். யாரும் வேணாம், நமக்கு தேவையான புல் கிடச்சா போதும், எங்கிட்டாவது பால் கிடச்சா போதும். கருவாச்சிட்டில் முட்டு வாங்குவேன் பைவில் தனியாக வந்துட்டேன். எங்கடா உன் தோஸ்து? அவ கூட சேர்றது இல்லையா? குட்டியம்மா கூட தனியாகவே போய்ட்டான். அப்படியே முத்தலை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான். அப்புறம் எந்த வித மாற்றமே இல்லாமல் இந்தா இருக்க வருங்க. எங்கே ஒரு குள்ளி போட்டிருக்காங்களா வளர்ச்சி இங்கே ஒன்று, இந்த அங்கே ஒன்று பார்த்தது. அப்புறம் இந்த அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இங்கிட்டு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு அங்கிட்டு இந்த அங்கே ஒன்று இருக்குது. அந்த மரத்தை தாண்டி சிலை இங்கெல்லாம் இருக்குது. சுற்றி வச்சுருக்காங்க. இப்போ வித்தியாசமாக நல்லா இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இதே இடத்துல விவசாயம் பண்ணாங்க. வெள்ளரிக்காய் போடுவாங்களாம். வெள்ளரிக்காய் கூடி நிறையா இருக்கும் அந்த இடத்துல. அதிசயமாக இருக்குது. ஒரு எப்படி சொல்ல, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் போட்டு அப்போ இந்த இடத்துல விவசாயம் பண்ணியிருக்காங்கப்பா. அதிசயம். ஆனால் இங்கிருந்து இல்லை கம்மாக்குள்ளே எப்படி அப்போ மழைகள்லாம் பெஞ்சா என்ன செய்யுதுன்னு தெரில. அந்த அளவுக்கு மழை பெய்யாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த அளவுக்கு மழை, அப்போ அளவுக்கு மழை வந்து ஒரு நார்மலாக பெய்யும் அந்த அளவுக்குன்றாங்க. ஆனால் விவசாயம் பண்ணியிருக்காங்கப்பா. பண்ண மரம் ஒன்றை நம்பி ஏகப்பட்ட பிள்ளைகள் ஜீவராசிகள் வாழுது போல். வரு நீ ஒருத்தர் அமுக்கணுன்னு வரையில் எத்தனை பேர் திட்டுறாங்க. இவர் வாங்க அந்த பெரிய மரத்தில் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த மரம் தான் வெயிலுக்கு ஏற்ற மரம். அங்கிட்ட செம்பரியாடு வந்துக்கு இருக்குது. கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். மேட்செல்லாம் தான் இருக்குங்க. ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் கொடுத்துட்டு அங்கிட்டு விட்டோம்னா நல்லா மேய் வாங்கி. புல்லெல்லாம் பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது. நிஷா இஸ்குட்டி என்ன நிஷா காது கேட்குது போல தெரியா நிஷாவா? உள்ள நம்ம விரும்பாண்டி லீவ் போட்டேல, அதனால் தலைகாணிக்கு உள்ள யாரை வச்சிரும்னா நிறையா நம்ம கருப்பேன் ரொம்ப வெயிலில் படுத்திருக்கான். இப்போ அப்படி வெயிலில் படுத்திருக்க? வெயில் மண்டையை பொழந்துக்கிருக்குங்க. சரியான வெயில் அடிச்சுக்கிருக்கு. இப்போ தான் வெயில் அடிக்க உடம்பு சூடு ஏற்றிடா, வேறு ஒன்றும் இல்லை. நைட்டு பனி பிச்சு விட்ருச்சு. சரியான வெயில். தலைகாணிக்கு நல்லா இவ்வளோ நல்லா தலைகாணிப்பேன். என்ன கொம்பு கொஞ்சம் பதமாக இருக்குது. வெயில் அடிக்கிற சாமி. நான் எந்திரிச்சு பண்ணுறேன். எப்படி தான் படுத்திருக்கேன்னு தெரில. வாங்க வேறு மாதிரி தான் அங்கிட்டு போயிட்டாங்க. சரி ரைண்டு ஒரு ரவுண்டு போய் சுற்றுவோம். ஈரமில்லாத இடத்துக்கு தான் போகணுன்னு பார்க்குறேன். ஈரத்தோடு தான் கூப்பிட்டு போடுறேன். நம்ம யார்? டோக்கியோ ஜூலியம்மா. என்ன படுத்துருக்கீங்களா? இதுக்கு வெயிலில் படுத்துருக்க போய் நிழல போடு. டோக்கியோ இப்போ நீ தான் முதல்ல முந்திக்கிற. டோக்கியோ பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா வெடிப்பாயிட்டேன் இன்றைக்கி. இப்போ ஜப்பானை தாங்க நானும் பார்க்கவே முடியலங்க. டெய்லி எங்கே வர்றாண்டே கண்டுபிடிக்க முடியல. கோகோ வாங்க ஓடியா. இத்தனை நாள் இந்த பக்கம் விடல, வேற ஒரு 4-5 நாள் விடவே இல்லைங்க. பாவம் இறக்கப்பட்டு நீ கூட்டுக்கு வந்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு, ஈரம்லாம் இல்லை. 2 கொடியை அடிக்கலாம். அந்த நெட்டுக்குள்ளே இருக்குது, ஊரினுக்குள்ளான தண்ணி கிடக்கு. இதிலே மேய்க்கணும். அதை தாண்டி போனோம், தண்ணி அங்கிட்ட எக்கு தப்பலாமல் இருக்குது. இங்கேனே மடங்கி விடணும். மஞ்சனத்து காய் பிஞ்சாக இருக்குது. திம்பிங்களா மீசா திம்பா ரெட்டசிலே திங்கணும். சும்மா மோந்து பார்க்கக்கூடாது. சின்ன வலிச்சு மாதிரி பேயை கூட திங்கணும். தின்னு பார்க்கலாம். வேணும் விஷத்தை வாக்கு கொடுக்கேன் பாரு. கையிலே பார்க்குறேன் நிஜா. எப்படி ரெட்டசிலே நீ பரவாயில்லடி கெட்டிக்காரடி தின்றி அப்படி. கையோ பரவாயில்ல, கடிச்சி கீழே வருவேன், நல்லா வருவேன். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? வயக்காட்டிலேருந்து தான் வருது. நம்ம அரிசி குளம் மேப்பும் ஒரு இடத்துல அங்கே அந்த நெல்லுக்கெல்லாம் மருந்து அடிச்சுக்கிருக்குங்க. ஏன்னா நெல் எல்லாமே கொஞ்சம் பரவலாமல் இருக்குது. இந்த சீசன் ஃபுல்லாக மருந்து அடிப்பாங்க. நம்ம அந்த பக்கம் போகவே மாட்டோம். அப்படியே திரும்பிடுவோம். வாடை ஹெவியாக வரும். எப்படி இருந்த கோரை அன்றைக்கி எப்படி வந்துச்சு வருங்க. தண்ணி இருக்கா இல்லையா? சிலுக்கை தண்ணிக்குள்ளே தான் மேய்றீங்களா? தண்ணி இல்லாமல் மேய்றீங்களா? தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா மேய்ஞ்சிக்க கொஞ்சம் ஈரம் நல்லா காஞ்சிடுச்சு. எப்படி இருக்க வருங்க. செம்மையாக இருக்கேன். நல்லா பூவை கடிக்கிறீங்க. தொண்டைக்குள்ள சிக்காமல் தான் சரிட்டேன். நல்லா கடிச்சிக்க. தண்ணி இல்லாமல் இருக்குங்க. ஒரு காலத்தில் கறி கட்டையாக கிடச்சி சின்ன இந்த இப்படி தான் இருந்துச்சு.
அந்த கோரையை பிடிச்சி தேடி தேடி திம்பாங்க. நீ நல்லா வளர்ந்துருச்சு குட்டிமா மகளே, நீ செத்துட்டோல. யார் பணம் மறந்தா அப்படி படுத்துருக்காளா? என்ன அங்கெல்லாம் நிழலை விட்டுட்டு இங்கே வந்துட்டு ஒரு நிழலை சூஸ் பண்ணி படுத்துருக்கவர். என்ன நல்லா இருக்காதுல்ல? ஏன் பண்ண போகிறேன். இந்தா பாடு ஒன்றும் இல்லை பாடு. ஜப்பானே உன்னை தாண்டி தேடிக்கிட்டேன் வர்றி, உனக்கா நல்லா கொடி இருக்குடி. இந்த இதில் எது கொடியில் இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. நல்லா கொடியாகத்தான் இருக்குது. இருந்தாலும் பூச்சி ஒட்டை எதுவும் இருக்காது. நல்லா எடுத்துக்க. ஜப்பானே எங்கே வர்றி தின்று இதெல்லாம் ஸ்கைப்பால் வந்தால் மொத்தம் மாட்டியை போட்டு கொடுத்தா வந்தோடனே முட்டை வத்தியா தாடி ஆத்தா. அவள் கொஞ்சம் பாதி எடுத்து போயிட்டா. பாதி கொடு. அவள் தின்னு நம்மள பாவம்பில் இவ்வளோ இந்த இல்லாட்டி அவள் லீஸா கொடுப்போம். லீஸா இங்கே வர்றி கிறுக்கி தின்றுறியேன். அதெல்லாம் நல்லது தும்பையா. அப்படி இன்னும் நான் லஞ்சை முடிக்கவே இல்லை. அதுக்கு தான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு நல்ல நிழல் கிடைக்கும்னு பார்க்குறேன். ஒரு நிழல் கிடைக்க மாட்டேன். எல்லாம் துத்தி சரியாக இருக்குது. உள்ளே நிற்க முடியுங்க. அனலாக வருங்க. துத்திலேருந்து இப்பயே ஹீட்டாக இருக்குங்க. எப்படி தான் நின்று மேய்றான்னு தெரில. நம்ம மாடுகளாம் வெட்டியாக்காரங்க. நம்மளாம் ஏதாவது ஒரு நிழல் தான் போய் நிற்கணும். ஒரு மரத்தை பிடிச்சி தான் நானும் சீக்கிரம் ஊட்ட மாட்டணும். இதை விட்டு வெளியே வர மாட்டேங்க போல தெரியுது. மழை வர உள்ளே போயிட்டாங்க. நல்லா வெளியே பத்த முடியலவங்க வர மாட்டேறாங்க. இன்னும் சாப்பிடாமல் இருக்கேன். நீங்கள் என்னடா இங்கேனே தெரிஞ்சுக்கிறீங்க. எங்கிட்ட மேய்ங்க. நான் போய் எங்கன்னா சாப்பிட்றேன். இதுக்கு மேலே என்னால் பசி அடக்க முடியாது. ஏதாவது ஒரு மரத்தை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். எங்கிட்ட போகாமல் தான் சரித்தான். எனக்கு முன்னாடியே நண்டு பிள்ளைகள்லாம் சீட்டை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. ஜெசிகா நண்டு பரவாயில்ல, ரொம்ப நல்லா வருவீங்க. நான் சாப்பிட்றேன். சாமங்கன்னே ரெஸ்ட் எடுங்க. டோக்கியோ தாடி ஆத்தா தண்ணி என்ன எந்த கலரில் இருக்குது? தாடி ஆத்தா இந்த கலர் தண்ணியை பார்க்கும்போது பயமாக இருக்குங்க. தண்ணியே வேணாண்டா சாமி, குடிக்க வேணாண்டா. இப்படி தண்ணி எரிஞ்சு வற்றி போச்சு. அதுக்கு அப்படியே திரும்பிடும் கம்மா பக்கம் போகலாம். நான் கூட தண்ணி நல்லா சுத்தமாக இருக்குன்னு பார்க்குறேன். ஒரே கருப்பு இப்படி பிளாக் வாட்டர் அந்த மாதிரி கருப்பு தண்ணியாக இருக்குது. அந்த குளக்கம்பெல்லாம் அடிச்சுக்கு வந்து நல்லா புது தண்ணி. எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஒரு மழை வெஞ்சு மாறினாத்தே உண்டு. நல்லா கம்மா தண்ணி கூட நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குங்க. சரி நண்பர்களே, மணி 4 மணி தான் ஆகுது. ரொம்ப இருட்டாகிருச்சு எனக்கு தெரிஞ்சு. அதனாலேயே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ ஒரு தாய் பிள்ளை ஆடு அங்கிட்ட உள்ளே முள்ளுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதைத்தான் தேடி இருக்கேன். போய் அதை பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நானும் தொடர்ந்து போடணும் தான் பார்த்தேன். என்ன செய்ய அப்படி இப்படி ஃபீல் வருது. மழைக்காலம் தான் முடியல வேறு. இப்போ தான் ஒரு 50% முடிஞ்சிருக்கு. இப்போ தான் பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் மார்கழி மாதமே என்ன தொடரலை. ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு புயல் வரும். ஏன்னா மார்கழி மாதம் ஒரு சின்ன புயல் வந்து தான் போகும். மழைக்காலம் முடிய வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்பப்போ விட்டு வரும். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. மழைக்காலம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வெயில் காலம் பிரச்சனையே கிடையாது. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா ஆடுகளை பார்க்கணும், இதையும் பார்க்கணும், குட்டிகளை பார்க்கணும், ரொம்ப சிரமம். அதனால் அந்த வீடியோ இதோட ஒன்று படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா. அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் வரட்டா. சியூ டாடா பாய். நான் போய் தேடணும் பார்க்குறேன். எங்கிட்ட இருக்குன்னு தெரியல ஆடுக.